அர்ஜுனோட அம்மா அழுகுறாங்க. என் பிள்ளை என்ன ஆனானோ தெரியலையே, அந்த பாவிய என்ன பண்ணுனாங்களோ. பயப்படாதீங்க, அண்ணன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. பரமன் கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட கொடுத்துருங்க. ஆமா கொடுத்துடலாம். அவசரப்பட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமே, அர்ஜுன் வேற எங்கேயாவது போயிருந்தா அப்படின்னு ராகினி சொல்றாங்க. பரமன் சொல்றாரு, நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அர்ஜுன் உயிருக்கே ஆபத்து, வாங்க பண்ணிடலாம் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஃபர்ஸ்ட் தமிழ் அண்ணாங்கிட்ட நான் கேக்குறேன், அவங்க ஏதாவது பண்ணி இருந்தா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. நடேசன் கிட்ட டெண்டரை காட்டுறாங்க. நடேசன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பரமனும் ராகினியும் கோதை வீட்டுக்கு வர்றாங்க. பரமன் சொல்றாரு, நீங்க தாண்டா என் மாப்பிள்ளைய தூக்குனீங்க, எங்க வச்சிருக்கீங்க? என்ன கோவப்பட வேண்டியது நான் தான். அர்ஜுன் எங்க? டெண்டர் நடக்கிற இடத்துக்கு போய் நான் கான்ட்ராக்ட வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு என்கிட்ட போன்ல, இன்னும் வீட்டுக்கு வரல. இங்க வந்து எதுக்கு கேக்குறேன்னு கார்த்திக் கேக்குறேன். பரமன் சொல்றாரு, ஆர்டர் கிடைக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தமிழ் தான் சொன்னான். கோதை கேக்குறாங்க, என்ன ராகினி நீயும் அந்த மாதிரிதான் நினைக்கிறியா? அம்மா நான் என்ன நினைக்கிறதுன்னே எனக்கு தெரியலம்மா, இப்ப நேரமா ட்ரை பண்றேன், போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. கார்த்திக் சொல்றாரு, டெண்டர் எடுக்கிற இடத்துக்கு அவன் வரவே இல்லையே. சொல்றாரு, மாப்பிள்ள வர விடாம நீங்க தான் தடுத்திருக்கீங்க, இல்லாட்டி எங்களுக்கு தான் ஆர்டர் கிடைச்சிருக்கும். ஏண்டா அவன் வந்திருந்தாலும் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும், அதுக்கு பயந்துதான் அவன் வரல. இன்னும் வேற அன்னைக்கு வந்து மிரட்டிட்டு போனாரு. ஏண்டி தமிழ் கோவத்துல பேசினா அதுக்காண்டி உன் புருஷனை தமிழ் தான் கடத்தினான்னு நீ சொல்ல வரியா ராகினி? நமச்சி சொல்றாரு, காலையில தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தான்னு சொல்ற, அப்ப நாங்க வீட்டுலதான் இருந்தோம், இப்பதாம்மா டெண்டர் விஷயமா வெளியே போயிட்டு வரோம், அவனை நாங்க என்ன செஞ்சிருக்க முடியும்? கோதை சொல்றாங்க, அவன் இருட்டுறதுக்குள்ள அர்ஜுன் வந்துருவான், கவலைப்படாத ராகினி. சரிம்மா நான் கிளம்புறேன். பரமன் சொல்றாரு, நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி இருந்தா மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒரு ஆள் 24 hours காணும்னு சொன்னாதான் கம்ப்ளைண்டே எடுத்துப்பாங்க. காலையில முடிய வெயிட் பண்ணி பார்க்கலாம், அர்ஜுன் வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, வரலாட்டி நானே எங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அம்மா வாராகினி, என்ன போலீஸ் எல்லாம்? பரமன் சொல்றாரு, மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் உண்மை வெளியே வரும். என்ன சார் ஆச்சு? தமிழ், நேத்துல இருந்து உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட காணோம்னு சொல்றாங்க. என்னடி அவன் நைட்டும் வீட்டுக்கு வரலையா? இல்லம்மா, போன் இப்ப முடியும் சுவிட்ச் ஆஃப்ல தான்மா இருக்கு, தமிழ் தான் அவரை கடத்திருப்பாருன்னு சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கோதை சொல்றாங்க, தமிழ்லாம் கடத்தல சார், தமிழை பத்தி எனக்கும் தெரியுமா, தமிழை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது உங்க பொண்ணு ராகினி. என்னடி இதெல்லாம், உன் அண்ணன் இப்படி செய்வான்னு நீ நினைக்கிறியா? அண்ணா பிளீஸ்ண்ணா விட்டுருண்ணா, உனக்கு தான் ஆர்டர் கிடைச்சிருச்சுல்ல, என்ன ராகினி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைக்கும் நான் நேர்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிற வேணாம் சார். வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், அடுத்த நாள்ல இருந்து என் மாப்பிள்ளைய காணோம், விசாரிங்க சார். பரமனை தமிழ் அடிக்கிறாரு. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமாவா போடுறீங்க? தமிழ், கோவம் தான் உங்க மேல சந்தேகத்தை அதிகம் பண்ணுது சார். நான் பண்ணவே இல்லை சார், இதுக்கு முன்னாடியே நீங்க அர்ஜுனை கடத்திட்டு போய் அடிச்சிருக்கீங்க சார். அது என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காண்டி வேற வழி தெரியாம அடிச்சேன் சார், அப்படி பண்ணிருக்க கூடாது சார், அது தப்புதான். நான் இன்னைக்கு பண்ணவே இல்லை சார், சத்தியமா. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா அதை நாங்க விசாரிச்சுதானே ஆகணும் சார். ஏதோ நடந்திருக்கு சார், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நானே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றேன் சார். நீங்க கேட்ட டைம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தமிழ், அதுக்குள்ள நிரூபிக்க பாருங்க. இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நான் விசாரிச்சாலும் இவர் தான் பண்ணாருன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் அதான் சொல்ல போறாங்க. இருக்கிற நேரத்தை வீணடிக்காம தேடுற வழிய பாருங்க. கோதை சொல்றாங்க, அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது, தைரியமா இருமா. அம்மா அர்ஜுனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். பரமன் சொல்றாரு, நேத்துல இருந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல தான்மா இருக்கு, இன்னைக்கு பண்ணாலும் கிடைக்காதுமா அவனுக்கு லைனு. அண்ணன் கண்டிப்பா அர்ஜுனை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா. அண்ணன் கேட்ட டயத்தை மாத்திரம் நம்ம கொடுத்துடலாமே. பரமன் சொல்றாரு, உங்க அண்ணன் தான் ஒளிச்சு வச்சிருக்கான், அது கூடிய சீக்கிரத்திலே உனக்கு தெரிய வரும். போலீஸ் தேடுறாங்களோ இல்லையோ, நான் மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமன் வெளியே போறாரு. நமச்சி கிட்ட தமிழ் சொல்றாரு, எல்லாமே அர்ஜுன் போட்ட பிளான் தான், அவன் டெண்டர் எடுக்காதப்பயே நான் கவனிச்சிருக்கணும். அடுத்த கடத்தல் பிளான போட்டுட்டான் அர்ஜுன். பிளானை பத்தி பரமனுக்கும் தெரிஞ்சிருக்கும். நமச்சி சொல்றேன், அந்த பரமனை நம்ம ஃபாலோ பண்ணணும், நேரா அர்ஜுன் இருக்க இடத்துக்கு போவான் பாரு. நமச்சி சொல்றாரு தமிழ் கிட்ட, பரமன் வந்துகிட்டு இருக்கான்பா, மறைஞ்சுக்கடா. பரமனை ஃபாலோ பண்றாங்க. ஒரு வீட்டுக்கிட்ட வண்டி நிக்குது. ஹோட்டல்ல போய் 2 இட்லி 1 தோசைன்னு பார்சல் பண்ணிருங்கன்னு சொல்றாரு பரமன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்குறாரு. வாங்கிட்டு பரமன் போறாரு.
அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தமிழ் போறாங்க. சந்திக்கலாம் இன்று.